ஆனா இன்னைக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு இந்த ஆட்சியும் ரீல்ஸ் போட்டு நடத்திடுவோம் அப்படின்னு எதுக்கு எடுத்தா ரீல்ஸ். சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு போனாலே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல. பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்றான், நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போனா அங்கேயும் ரீல்ஸ். முதலமைச்சருடைய அலுவலகத்திலே ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சரை பார்க்க போறவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறான். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு. இன்னைக்கு எப்படி இந்த நேரம் கரண்ட் கட் ஆகும் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கா, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பவர் கட்டு. திருமண மக்கள்லாம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள். அதுவும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பிச்சு அவங்களுடைய நிர்வாகிகள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த குற்றச்சாட்டுகள்ல இந்த வன்முறைகளை ஈடுபட்டு இருக்காங்க.